அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் கடகராசிக்கு 2025 நடக்கக்கூடிய குரு பகவானோடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கு, ராகு கேதுகளுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். குரு பகவான் 2025 மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ராகு கேதுகள் 2025 மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க. ஒரு 3 நாள் டிஃபரன்ஸ்ல குரு பகவானும் ராகு கேதுகளும் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாங்க. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டார். இப்போ அடுத்தது மே மாசமும் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. 4 ராஜ கிரகங்களும் பேக் டு பேக் பயிற்சி ஆகிறதால நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்கும் உலக நாடுகளுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரைட்டுங்களா? கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ராகு கேது என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். சரிங்களா? கடகராசிக்கு கடந்த காலத்துல அஷ்டமத்து சனி இருந்தது. அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. கடகராசி அன்பர்கள் படாத பாடுபட்டீங்க. அஷ்டமத்து சனி என்பது ஒரு 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய 7.5 சனியை சுருக்கி 2.5 வருஷத்துல அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ கடனை கொடுக்க முடியுமோ, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்க முடியுமோ, அந்த மனிதனுடைய நிம்மதியை எவ்வளோ கெடுக்க முடியுமோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளோ புரட்டி போட முடியுமோ, அந்த மனிதனுக்கு என்ன வயசோ அந்த வயசுல அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும். அந்த வயசுக்கேற்ற பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ சின்ன 20 வயசு பையனா இருந்தா என்ன பிரச்சனை வரும்? அவனுக்கு படிப்புல தான் பிரச்சனை வரும், காதல் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். 30 வயசு பசங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? திருமணத்துல பிரச்சனை வரும். திருமணம் ஆகாத பிரச்சனையா இருக்கும், வேலை கிடைக்காத பிரச்சனையா இருக்கும், இல்ல வேலை போயிடும். 40 வயசு நண்பர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? வேலை திடீர்னு போயிடும், குடும்பத்தை ரன் பண்ண முடியாம அவஸ்தைப்படுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், தொழில் பண்ண முடியாம கடன் வாங்கி அதுல அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. 50 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் சேர்ந்து வரும். ஸோ கடந்த காலத்துல அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கடகராசி மிகவும் கடுமையான வேதனைகளை, கடுமையான கொடுமைகளை அனுபவித்த ஒரு ராசியாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை மாட்டினீங்க, நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கடகராசி எப்பவுமே கௌரவமா இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம காலில் தனியாக நிற்கணும், யாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஒரு வேலை போச்சுன்னா கூட 4 பேருக்கு ஃபோன் பண்ணி வேலை வேணும்னு கேட்குற ராசி கிடையாது. ஸோ இந்த ராசி கடந்த காலத்தில் 2020 இருந்தே கண்டக சனி என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலிருந்து இப்போ மே மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரைட்டா? அஷ்டமத்து சனியா ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? இதுக்கு மேல படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும், படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும், படிப்படியாக அனைத்து மாற்றங்களும் ஏற்படும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக குரு பகவானும் ராகு கேதுகளும் பயிற்சி ஆகுறாங்க. ரைட்டுங்களா? இவ்வளோ நாள் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரார். விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு வாகனத்தை குடிக்கும், தாயாரை குடிக்கும், சுகஸ்தானத்தை குடிக்கும். 6ஆம் இடம் என்பது வேலை, கடன், வியாதி, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா எதிரிகளை பார்த்தீங்கன்னா குடிக்கும். 8ஆம் இடம் என்பது இவ்வளோ நாள் ஏற்பட்ட ஒரு கடுமையான பிரச்சனை, வெளிநாடு, வெளிமாநிலம், மாற்றங்கள், இந்த மாதிரி இடத்தை பார்த்தீங்கன்னா குறிக்கும். கடகராசிக்கு கேது பகவான் இவ்வளோ நாள் 3ல இருந்தார். அந்த 3ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வரார். ரைட்டுங்களா? ராகு பகவான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வரார். ஃபர்ஸ்ட் குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரு பகவான் ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகள்ல 2025 2026ல உங்களை ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்க வைப்பார். கடனை வாங்கியாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார். கடன் வாங்கியாச்சும் ப்ராப்பர்ட்டி, இல்லை நிலம், இல்லை வாகனம், இல்லை ஒரு ஃப்ளாட்டு, ஏதோ ஒன்று, இல்லை ஒரு வீடு கட்டுறது, ஆல்ரெடி நிலம் இருக்கு வீடு கட்டுறது, இந்த மாதிரி செயல்கள் ஏற்படும். அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருந்தால், ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருந்தா, அம்மாவுக்கு ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் இருந்திருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். கொஞ்சம் இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனியில 2020 இருந்தே கண்டக சனியில அவஸ்தைப்பட்டு, அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனியில அவஸ்தைப்பட்டு
இப்போ சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால கொஞ்சம் நிம்மதியா அப்பாடா ரொம்ப லோல் பட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுங்க. ரைட்டுங்களா? 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் எங்கிருந்து பார்க்கிறார்? 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். முக்கியமாக இந்த கடகராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்தியா வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போற சூழ்நிலை ஏற்படும். இப்போ ஆல்ரெடி ட்ரம்ப் நிறைய பேரை வேலை இல்லை இது இல்லை, நிறைய கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து வேலை இல்லாமல் நடக்குது. வேலை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில அனுப்புகிறாங்க. கவலையே படாதீங்க, சில மாதங்களில் வேலை கிடைச்சிரும். கோச்சார பலன் நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? வேலை கிடைச்சிரும். வேலை நீங்கள் வந்து சப்போஸ் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் வந்த வேகத்தில் வேற ஏதாச்சும் வேலை கிடைக்கும். ரைட்டுங்களா? இல்லை இந்தியாவில் உட்காந்துக்கின்னு வெளிநாட்டுக்கு வேலை தேடின்னு இருக்கிறீங்க, அங்கேயும் வேலை கிடைக்கும். ரைட்டுங்களா? இல்லை வேற கண்ட்ரில இருந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ்ல இருக்கிறீங்க, கனடாக்கு ட்ரை பண்றீங்க, இல்லை யூகேக்கு ட்ரை பண்றீங்க, அப்படியும் வேலை கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால கண்டிப்பா வேலை கிடைக்கும். அவருடைய மூல திரிகோண வீட்டை பார்க்கறதால கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் யோகர், கண்டிப்பா தனவரவை இம்ப்ரூவ் பண்ணுவார். 8ஆம் இடத்தை பார்க்கிறார், வெளிநாடு. இவ்வளோ நாள் நீங்க ஏதாச்சும் பிரச்சனையில இருந்தீங்கன்னா, வம்பு வழக்கில் இருந்தீங்கன்னா, மிகப்பெரிய ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு, இல்லை ஏதாச்சும் பஞ்சாயத்து, ஏதாச்சும் நிலத்தகராறு, இல்லை ஏதாச்சும் பெரிய டிசீஸ்ல, இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம், வெளியே சொல்ல முடியாத மன கஷ்டம், பெண்கள் விஷயம், காமம் சம்பந்தமான விஷயம், ஏதாச்சும் லவ் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் ஏதாச்சும் மாட்டின்னு இருந்தீங்கன்னா படிப்படியாக மே மாசத்துக்கு அப்புறம் வெளியே வருவீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நம்மளுக்கா இப்படி நடந்தது, நம்மளுக்கா இந்த வேலை கிடைச்சது, நம்மளுக்கா அரசு வேலை கிடைச்சது, நம்மளுக்கா வெளிநாட்டில் வேலை கிடைச்சது, நம்மளா நாளைக்கு வெளிநாட்டுக்கு போக போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். எப்பவுமே 6, 8, 12 விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துல உட்கார்ந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கறாரு, 8ஆம் இடத்தை பார்க்கறாரு. ஸோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். திடீர் மாற்றம். ஒரு மாதிரி அப்படியே சைலண்டா தான் இருக்கும். எப்பவுமேங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு அப்படியே ட்ரையா ஒண்ணுமே நடக்காம, ஒரு நல்லதும் நடக்காம ட்ரையா அவரோட வாழ்க்கை போகுதுன்னா திடீர்னு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறைய வீட்டை போய் பாருங்க, கல்யாணத்துக்கு 5-6 வருஷம் பொண்ணு பார்த்துன்னு இருப்பாங்க, பையன் பார்த்துன்னு இருப்பாங்க. 2 மாசத்துல கல்யாணம் ஆயிடும். 2 மாசம் தலைகீழ ஒரு பொண்ணு வரும், டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணோன்னு வாங்க, டக்குன்னு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடக்கும். எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட்ல, ஒரு அமாவாசை பௌர்ணமி முடியறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நானும் பார்த்தேன். அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கும்போது உங்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுது, உங்களுக்கு திடீர் மாற்றம் நடக்க போகுதுன்னெலாம் வீடியோலாம் சொல்லின்னு இருந்தாங்க. அஷ்டமத்து சனி நடக்கிற பேட் டைமில் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் ஏதாச்சும் நல்லது நடந்துராதான்னு நீங்கள் போய் பார்ப்பீங்கன்றதுக்காக தான். ஆனால் உண்மையாக இதுக்கு மேலே தான் நடக்கும். இப்போ தான் அந்த விபரீத ஒரு யோகம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் பயங்கரமான மாற்றம் இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவு. கொஞ்சம் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸு புதுசாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கிறீங்க, அவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது உடல் சம்பந்தமான பிரச்சனையை நிவர்த்தியும் செய்வார், சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ணியும் விடுவார். இது கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான பலன். இதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு முரண்பாடு இருக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்தா ஹெல்த் சரியாயிடும்னுவாங்க, சில பேர் ஹெல்த் கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகும்னுவாங்க. ஆனா இது ரெண்டுமே நடக்கும், செக் பண்ணி பாருங்க. இன்னொன்னு, இது ஒரு முக்கியமான பலன். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதாலையும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறதாலையும் நீங்க கடனை வாங்கி, இல்ல கையில காசு இருந்தா அதை வாங்கி ஏதாச்சும் ஃபிளாட் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிளானே பண்ணலனாலும் நடக்கும். உங்க கையில காசே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது கொண்டு போகும். 3ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சண்டை இருக்குங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார், வீட்டில் கொஞ்சம் சண்டை இருக்கும்.
கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி, கோவில்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி, ரைட்டுங்களா. உங்க மத வழிபாடுகளுக்கு சில செலவுகள், சில ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இந்த ராகு கேது வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு அஷ்டமத்து சனியால குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த கேது பகவான் 2ல வரதால கொஞ்சம் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கண்டினியூ ஆகும், ரைட்டுங்களா. கொஞ்சம் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவது, இல்லை சொந்தக்காரங்களோட பிரச்சனை ஏற்படுவது, இல்லை ஆஃபீஸில் யாருக்கிட்டையாச்சும் பிரச்சனை பண்ணிடுறது, எல்லா இடத்துல பிரச்சனை ஏற்படாது. இப்போ உங்கள் ஒய்ஃபோட பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை வராது, ரிலேட்டிவ் கிட்டேயும் பிரச்சனை வராது. இல்லை உங்கள் நண்பர்கிட்ட பெரிய ஒரு பிரிவு, ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்திலையும் பிரச்சனை ஆகாது, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை ஆகாது, ரைட்டுங்களா. ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படும். கேது 2ல இருக்கும்போது உங்க பாக்கெட்ல இருக்கிற மணியை கம்மி பண்ணுவார். கொஞ்சம் இருக்கிற சேவிங் குறையும். அதை தான் சொல்றேன், நீங்க அதை சுப செலவா கன்வெர்ட் பண்ணிடுங்க. நீங்க நான் அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் பிடிச்சிக்கலான்னு நின்று இருந்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு வகையில தேவையில்லாம செலவாயிடும். கேது 2ல இருக்கிறதால. ராகு 8ல இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாருங்க. அவர் 8ல சாதாரணமா இல்ல, குருவோட பார்வையில இருக்கிறாரு. அதனால ராகு 8ல இருக்கிறதால நிறைய பேர் கேக்குறாங்க, சார் கடகராசிக்கு ராகு 8க்கு வரார், ஏதாச்சும் விபத்து ஏற்படுமா? ஆவாது, ஏன்னா குரு பாக்குறார். குரு மிதுனத்துல இருந்து பாக்குறார், ரைட்டுங்களா. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு, இடமாற்றத்தை டெஃபினட்டா ஏற்படுத்துவாரு, திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். இதை நான் சொல்லக்கூடாது, சொல்றேன். இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த ராசிக்கு ஏற்படும். மேபி அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மூல நூல்லாம் பாத்தீங்கன்னா புதையல் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்னுவோம். இப்போ அது ஸ்டாக் மார்க்கெட்டு, ஏதாச்சும் நிலம் வித்து அதுல ஏதாச்சும் பல்கான காசு வர்றது, இந்த மாதிரி யாருக்காச்சும். இப்போ வெளிநாட்டுல, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லாட்ரி சீட்டுல ஏதாச்சும் அவங்களுக்கு அதெல்லாம் லீகலு. ஸோ அவங்களுக்கு அதுல ஏதாச்சும் பணம் வில்லத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்து ராகு இந்த வேலையெல்லாம் செய்வார், ரைட்டுங்களா. 8ஆம் இடத்து ராகு இன்னொன்னும் செய்வார், சில புது பிரச்சனைகள்லையும் சிக்கவும் வைப்பார். ஆனா அஷ்டமத்து சனி செய்யற மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, சின்னதா இருக்கும். ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனை, கடகராசிக்கு ஒரு புது பிரச்சனை ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மாட்டுறீங்க, முக்கியமா பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல ஏதாச்சும் மாட்டுறீங்க, காதல்ல மாட்டுறீங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்கள் கிட்ட மாட்டுறீங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆண்கள் கிட்ட மாட்டுறீங்கன்னா அதுக்கு ராகு தான் காரணம், அஷ்டமத்து சனி காரணம் கிடையாது. அஷ்டமத்து சனி முடிஞ்சு போய். ஸோ ஏதாவது புது பிரச்சனைகளை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு, ராகு கேது பயிற்சி பலனும் சுமாரா இருக்கு, சனி பயிற்சி பலன் அமோகமா இருக்கு. அஷ்டமத்து சனி முடிஞ்சதை விட வேற என்ன வேணும்? 2020 கண்டக சனி ஸ்டார்ட் ஆகி 2025 மார்ச் மாதம் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்களை எடுத்துக்கோங்க. வேலை மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், ஏன் காரு பைக்கு எல்லாமே மாறும், ரைட்டுங்களா. வீட்டுக்கு கூட பெயிண்ட் அடிப்பீங்க சில பேர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கடகராசிக்கு நல்லா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், முக்கியமாக திடீர் மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புலாம் இருக்கு, ரைட்டுங்களா. கடகராசிக்கு இந்த பதிவில் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.